இந்த ரோகிணி சீக்கிரத்திலே மாட்ட போறாங்க. என்னன்னா, நம்ம மணிய கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு முத்து வராரு. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இங்க திவ்யா பேர்ல நகைய அடமானம் வச்சு நம்ம ஷோரூம நம்ம ரோகிணி வந்து எப்படியோ மனோஜி வந்து அவங்க வந்து கஷ்டத்துல இருக்கும்போதெல்லாம் ரோகிணி தான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுக்காண்டி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. மனோஜி பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை ரோகிணி என் மானத்த வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டேக்ஸ் கட்டுறவங்க வந்து அடைச்சிருந்தாங்கன்னா, இம்மள ஸ்டோரூம நான் வந்து நடத்தவே முடியாது. என் மான, மரியாதை எல்லாம் போயிருக்கும் அப்படின்னு நம்ம மனோஜி சொல்றாரு. நீ மட்டும் கொஞ்சம் முன்னக்கூட்டி சொல்லியிருந்தனா, நான் எப்படியாவது பணத்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பேன். நீ எப்ப பார்த்தாலும் பணம் வாங்குறேன், பணம் வாங்குறேன்னு சொல்றியே. இப்ப பாரு, இப்ப நான் பணத்தை டக்குன்னு போய் பெரட்டிட்டு வந்ததுனால, இப்ப வந்து ஸ்டோர் ரூமும் வந்து நம்ம கைக்கு வசமா இருக்கு. இல்லாட்டினா இது முத்துக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க அப்பாவுக்குலாம் தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா சும்மா விடுவாங்களா? வந்தோனே ஸ்டோர் ரூம இவங்க பூட்டிட்டு போயிருவாங்க. லாஸ்ட்ல அவங்க வந்து ஓனருன்னு அவங்க வந்து நின்னாங்கன்னா என்ன பண்ணுவ? இப்போ உன் பேர்ல இருந்ததுனால இதாகி போச்சு. இப்போ இதையும் நம்ம கெட்டலனா, இவங்களுக்கு சுத்தமா வந்து நடத்தவும் தெரில, ஒண்ணும் தெரிலன்னு அந்த முத்து வந்து வாங்கியிருப்பான் அப்படின்னு நம்ம ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்றாங்க. ஆமா ரோகிணி, நீ சொல்றது சரிதான் ரோகிணி. நான் வந்து தெரியாம செஞ்சுட்டேன். இனிமேல வந்து நான் வீட்ல எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். எங்க அம்மாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து இனிமேல மறைக்க போறேன். இனிமேல நீ என்ன சொல்றியோ அத மட்டும் தான் கேட்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. இத கேட்ட ரோகிணி, சரி எதுனாலும் சரி நீ சொல்லாம இருந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம ரோகிணி சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம மனோஜ் எல்லாத்தையும் விஜயாட்ட வத்தி வைக்கிறாங்க. வத்தி வச்சுட்டு இங்க பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே தெரியாத மாரி நம்ம மனோஜ் நிக்கிறாரு. இத ரோகிணிய கூப்பிட்றாங்க விஜயா. "ஏய் ரோகிணி இங்க வா" அப்படின்னு கூப்பிட்றாங்க. "நீ வந்து என்னமோ நகையெல்லாம் வந்து அடமானம் வச்சு இந்த இத வந்து இது பண்ணியாம்லா" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விஜயா கேட்குறாங்க. இத கேட்டோனே நம்ம நம்ம ரோகிணிக்கு பயங்கரமா ஒரு மண்டைய பிக்குது. இந்த மனோஜ் ஏதோ நானா சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தான் அந்த லூசு பைய அப்படின்னு நம்ம ரோகிணி மனசுல நெனைக்கிறாங்க. "எப்படி தெரிஞ்சது ஆன்ட்டி? நான் வந்து உங்கட்ட சொல்லணும்னு தான் நெனச்சேன். இப்ப தானே வந்தேன். அதுதான் சொல்லல" அப்படின்னு. "மனோஜ் உனக்கு முன்னாடி எல்லாமே என்ட்ட சொல்லிட்டான். என் பையன் என்ட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டான். இன்னுமா நீ மறைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு திட்டுறாங்க ரோகிணிய. "இல்ல ஆன்ட்டி, எனக்கு இப்படி மனோஜ் வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து டேக்ஸ் கட்டாதனால, நான் வந்து என் ஃப்ரெண்டுட்ட வந்து நகை இருந்ததுல்ல, அவங்களுடைய நகைய அவங்க பேர்ல வச்சு நான் கைமாத்தா வாங்கியிருக்கேன். சீக்கிரத்தில அது வட்டி மொதலுமா நான் அடைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "எதுனாலும் சரி என்ட்ட கேட்காம நீ எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. இதுதான் லாஸ்ட் வார்னிங்" அப்படின்னு நம்ம விஜயா திட்டுறாங்க நம்ம ரோகிணிய. உடனே மனோஜ் ரூமுக்குள்ள வந்தோனே நம்ம ரோகிணி வந்து, "உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்போ வந்து உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் உனக்கு வந்து அறிவுங்கிறதே கிடையாது. நான் உனக்கு கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டோர் ரூம வந்து பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னா, நாளைக்கு மானம் கப்பல் ஏறிருமே நான் செஞ்சா, நீ அம்மாட்ட சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிருத. லாஸ்ட்ல உங்க அம்மா பாடு உன் பாடாச்சு. இனிமேல நான் ஸ்டோர் ரூமுக்கு வரப்போறது இல்ல. இனிமேல என் வேலைய நான் பார்க்குறேன். உன் வேலைய நீ பாருன்னு" மனோஜ பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது.